ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஏபிஎம் டிவி நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். டிமான்ஸ் ஒரு கிரேக்க ஓவியன், பிரசித்தி பெற்ற ஒரு பயிற்சியாளரிடம் பல ஆண்டுகளாக ஓவியக்கலை நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு வந்தான். பல மாதங்கள் திட்டமிட்டு கடுமையாக முயன்று எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு ஓவியத்தை மிக நேர்த்தியாக நவீன முறையில் சிறப்பாக வரைந்து முடித்தான். கலை நயத்தோடு வரையப்பட்ட அந்த ஓவியம் ஓவியக்கலை கற்றுத்தேர்ந்த பயிற்சியாளரை மட்டுமல்ல, அதை வரைந்த டிமான்ஸையும் பிரமிக்க வைத்தது. அனைவரும் மெச்சும்படியான தன் செயலில் அளவு கடந்த மகிழ்ச்சியற்ற டிமான்ஸ் அனுதினமும் தான் வரைந்த ஓவியத்தை ரசித்து வந்தான். அந்த ஓவியத்தின் ஒவ்வொரு உருவ அமைப்பும் அதற்கு மேலாக சிறப்பான விதத்திலே இனி ஒரு ஓவியத்தை வரைய ஒரு நாளும் யாராலும் முடியாது என்ற எண்ணத்தை டிமான்ஸின் உள்ளத்தில் தோற்றுவித்தது. தன் மாணவனின் நிலையை ஓரளவு கணித்து கொண்ட பயிற்சியாளர் மிகவும் வருந்தினார். முதிர்ச்சி பெற வேண்டிய டிமான்ஸின் ஓவிய கலை அறிவு ஆரம்ப நாட்களிலே அறகுறையாக நின்று விடுவதை விரும்பாத அவர் தீவிரமாய் ஒரு வழியை யோசிக்கலானார். அதை கச்சிதமாக செய்து முடித்தார். மறுநாள் காலை டிமான்ஸ் வழக்கம் போல தன் ஓவியத்தை பார்க்கும்படி ஆவலோடு வந்தான். பார்த்து அவன் திடுக்கிட்டான். தன் உயிரை போல நேசித்த அந்த ஓவியம் தண்ணீர் ஊற்றப்பட்டும் கீறி கிழிக்கப்பட்டும் சேதமாகி கிடந்தது. டிமான்ஸின் கண்களில் கோபக்கணல் பறந்தது. உள்ளம் கொதித்தது. கண்ணீரோடு வேகமாக பயிற்சியாளரிடம் ஓடினார். மாஸ்டர், யார் என்னுடைய ஓவியத்தை இப்படி அலங்கோலப்படுத்தியது? யாருக்கு இந்த அளவு தைரியம் வந்தது? சொல்லுங்கள் என ஆக்ரோஷமாய் கத்தினான். அவனது துடிப்புகளை எந்தவித சலனமின்றி பார்த்து கொண்டிருந்தார் மாஸ்டர். பின் மெல்ல டிமான்ஸின் அருகில் வந்து அவன் தோள்களை பிடித்து, டிமான்ஸ், ஆத்திரமடையாதே, அதை செய்தது நான் தான் என்றார். நீங்களா என கண்கள் அகல பார்த்த டிமான்ஸிடம், ஆம், நானே தான், உன் நன்மைக்காகவே அப்படி செய்தேன் என்றார் புன்முறுவலோடு. குழப்பமடைந்த மாணவன், என் நன்மைக்காகவா என கேட்க பயிற்சியாளர் தொடர்ந்தார். இயற்கையை அருமையாய் பிரதிபலிக்கும் அந்த அழகான ஓவியம் உன் வளர்ச்சியை தடை செய்தது. அந்த ஓவியம் தலை சிறந்ததாக உன் கண்களுக்கு தெரிந்தாலும் அது பூர்ணமானது அல்ல. உன் கலைப்பணியை மறுபடியும் தொடர். இதைவிட சிறப்பாக உன்னால் செய்ய முடியுமா என்று முயன்று பார் என்றார். அவருடைய அறிவுரையை சவாலாக ஏற்றுக்கொண்ட டிமான்ஸ் மௌனமாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். யோசித்தான். பல மாதங்கள் தீவிரமாக யோசித்தான். அவன் எண்ண வலையில் ஒரு எடுப்பான உருவம் அகப்பட்டது. கற்பனையின் எல்லை வரை சென்று அதை வடிவமைத்தான். பற்பல வர்ணங்களால் அதை வடிவமைத்தான். குறை நிறைகளை சிந்தித்து சீர்படுத்தினான். முற்று பெற்ற அந்த ஓவியம் ஒரு நாள் பயிற்சியாளர் முன் வைக்கப்பட்டது. முன்பு வரையப்பட்ட ஓவியத்தை பார்க்கலும் புதிய அணுகுமுறையில் பல மடங்கு மேன்மையான முறையில் வரையப்பட்ட அந்த உயிரோவியத்தை வர்ணிக்க வார்த்தைகளின்றி வாயெடுத்து பார்த்து கொண்டிருந்தார் அந்த பயிற்சியாளர். பின் கண்களில் கண்ணீர் மல்க தன் மாணவனை தழுவி, டிமான்ஸ், இப்படி ஒரு உயிரோவியத்தை வரைய எப்படி உன்னால் முடிந்தது என கேட்டார். அகமகிழ்ந்த டிமான்ஸ், மாஸ்டர், இது என்னால் அல்ல, உங்கள் திட்டத்தாலேயே முடிந்தது என்றான். பூரண திருப்தி இருவர் முகங்களிலும் பளபளத்து பளிச்சிட்டது. அந்த ஓவியம் கலை உலகத்தின் ஒரு அரிய சாதனை என்ற பட்டத்தையும் பெற்றுக்கொண்டது. டிமான்ஸின் உயிரோவியமே பழங்கால தரமான ஓவியமாக இன்றும் போற்றப்படுகிறது. சில சமயங்களில் நம்முடைய பணிகளையும் சேவைகளையும் சாதனைகளையும் எண்ணி பெருமிதத்தோடு திருப்தி அடைகிறோம். இந்நிலையில் எதிர்பாராத சில சம்பவங்களை தேவன் அனுமதிக்கும் போது ஏன் என்று தெரியாமல் குழம்பி விடுகிறோம். நம் எல்லை அதுவல்ல, இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றே அப்படி செய்கிறார் என்பதை, முன் இருந்ததை விட மேன்மையானதை நம்மை கொண்டு தேவன் செய்யும் போது பின் நாட்களில் நாம் கண்டுகொள்வோம். எழுந்திரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 1 ராஜாக்கள் 19:7. விசுவாசத்தோடு நாம் அந்த செயலுக்காக காத்திருப்போம். ஆமேன். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.